ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு டெய்லி வேர் காட்டன் ஃப்ளோரல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான பிராண்ட்லேருந்து 5 டாப் கலெக்ஷன், 5மே சூப்பராக இருக்கும். இதில் டீட்டெயிலான அந்த ஃபேப்ரிக் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து டெய்லி வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிறதுக்கு கூட ரொம்ப டீசெண்டான ஒரு எலிகென்ட் வேர், ரொம்ப நீட்டாக இருந்தது. இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு வாஷ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூவாகவே கூட இந்த வீடியோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்க இந்த செட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் செட்டு, காட்டன்லேயே பியூர் காட்டன் ஃப்ளோரல் டாப்ஸ். நிறைய பேருக்கு ஒரு பேஸ் கலர் ஒன்று, அதுக்கு மேலே ஒயிட் கலரில் ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் இருக்கும். ஒன்று ஒரு விதமான பேட்டர்னில் இருக்குது. எனக்கு பர்டிகுலராக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிராண்டில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் நான் வந்து அதில் ஒரு சில கலர்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்தவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ளவர், அப்புறம் குட்டி ஃப்ளவர் மோட்டிவ்ஸ், மோஸ்ட்லி ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் தான் இருக்கும். டாப்பில் கட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தே கட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃப்ரில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அதனால் கொஞ்சம் அது பஃபி லுக் மாதிரி தெரியும். இது ஸ்ட்ரைட் கட் மாதிரி இல்லை. அண்டு உங்களுக்கு பாட்டம் வந்து நல்லா அழகாக கம்ஃபர்டபுளான சீட்டிங் சைஸோட சூப்பராக வந்திருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்க சைஸ் வந்து எஸ் சைஸு. ஒரு பேட்டர்ன்லேயுமே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியர் பண்ணும்போதே மாறும். இப்போ நம்ம வந்து ரெகுலராக எஸ் சைஸ் போடுறோம், இல்லை எம் சைஸ் போடுறோம் அப்படின்னாலும் சில ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது சைஸ் வந்து கொஞ்சம் மாற்றி சூஸ் பண்ணணும். இது நான் எஸ் தான் சூஸ் பண்ணேன். அண்ட் அகெயின் இந்த பிராண்டுமே வந்து உங்களுக்கு நான் எஸ்ல தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிராண்ட் பார்த்திங்கன்னா ஓஜஸ்விதா பிராண்டோடது. ஸ்ட்ரைட் கட் டாப்பு. இதுவும் காலேஜ் வேருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது ஆக்சுவலாக வியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் லுக் இருக்கும். நான் உங்களுக்கு அதை வியர் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். இதோட பேட்டர்ன் அண்ட் டிசைனே வந்து ரெகுலராக வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸ்ட்ரைட் கட் பேட்டர்னில். அதுலேயே வந்து அந்த செமி காலர் நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பாட்டம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் இந்த மாதிரி ஒரு மரூனிஷ் ஆர் ப்ரௌன் கலர், அப்படி இல்லைனா ஒரு டார்க் பிளாக் கலரில் லெகின் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இது வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அழகான ஸ்லிம் ஃபிட்டில் நெக் ஒர்க் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. பட்டன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி தான், ஃபிட்டிங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபிட்டிங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எம் சைஸ் போகலாம், அடுத்த சைஸ் வந்து போகலாம் நீங்கள். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் வருது எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து எஸ் சைஸே போயிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு சைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட் கட்டில் வரக்கூடிய ஒரு ஃபிட்டிங்கான டாப்பு. பின்னாடியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குலேருந்து நீங்கள் ஃப்ளோரல் டாப்ஸில் வரக்கூடிய பாட்டம்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா பிளெயின் பாட்டம் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி டாப்ஸ்க்கு வந்து ஒரு டிசைனர் பாட்டமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது டிசைன் இருக்கிற மாதிரி பிரிண்டட் பாட்டம்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் பிளெயின் பாட்டம். ஏன்னா ரெண்டுமே வந்து பிளெயின் போகலாம், இல்லைனா வந்து ஒரு பிரிண்டட் டாப்க்கு பிரிண்டட் பாட்டம் போகலாம். நான் வந்து இந்த வாட்டி பிரிண்டட் டாப்க்கு பிரிண்டட் பாட்டமே வந்து பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும்போது ட்ரெஸ்ஸோட லுக்குமே கம்ப்ளீட்டாக வந்து மாறும். இந்த ஃபிட்டிங் சைஸ் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து எல்லா சீசனுக்குமே வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான டாப் கலெக்ஷனு எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு கலர், இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் 2 கலர். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர். இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. நான் உங்களுக்கு இதை ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு குட்டி மேட்ச் பாக்ஸ் சைஸுக்கு அளவுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக இதை ஃபோல்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கு. இதில் உங்களுக்கு வந்து பாட்டம் தனியாக வராது. இது வந்து ஓன்லி டாப் வீட் பேட்டர்ன், நெக் பேட்டர்னில் வரக்கூடிய டாப் கலெக்ஷனு. இதுவும் நான் எஸ் சைஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பேஸ் கலர் வந்து லைட் ப்ளூ, அதுக்கு மேலே ஒயிட் கலரில் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துருக்கு. பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் தான், ஏலைன் கட்டு, அம்ப்ரெல்லா கட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு அழகான ஸ்ட்ரைட் கட் டாப்பு. இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலரில் லெகின் சூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ளூ கலர் சூஸ் பண்ணலாம், இல்லைனா எனி பிரிண்டட் காட்டன் பாட்டம் ஆர் பெலாசோ பாட்டம் கூட சூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு லைட்டு சீ ப்ளூ கலர்லேயே நான் வந்து இதுக்கு பிளெயின் பாட்டம் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங்கும் இதுக்கு அகெயின் சூப்பராக இருக்கும். இதுவும் ஆஃப்டர் வாஷ் நல்லா இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயினாக இதோட நெக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வி டைப்பில் நல்லா ப்ராப்பரான நெக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபிட்டிங் இப்படி தான் இருக்குது.
டிசைன்ஸ் 2 பக்கமும் வந்திருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் டாப்க்கு பிளெயின் பாட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து காலேஜ் வேருக்கு நல்லாயிருக்கும். காலேஜ் வேரை விட எனக்கு தெரிஞ்சு இது டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து போடுறதுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கெலாம் போகிறீங்க, பிக்கப் அண்ட் ட்ராப்க்கெலாம் வந்து ஒரு நல்ல நீட்டான குர்த்திஸ் வந்து ட்ரை பண்ணோன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒயிட் கலரில் துப்பட்டா போட்டுக்கலாம், இல்லை பிளாக் கலர் துப்பட்டா போட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதில் வந்து சைஸ் வந்து நான் சூஸ் பண்ணது எஸ்ஸு. நீங்கள் வந்து எஸ் ஆர் எம் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா சேம் டு சேம் சைஸ் வந்து நீங்கள் இந்த பிராண்டில் வந்து போகலாம். இதுலேயே நான் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் காட்டுறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஃபேப்ரிக்கில் இந்த ஃப்ளோரல் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃப்ளோரல் டிசைன்ஸில் வரக்கூடிய பெரிய பெரிய ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து ரேர் தான் இப்போ கிடைக்கிறது. சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் கிடைக்கும், இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக் இல்லைனா ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு நல்ல காட்டன்லேயே நல்ல பெரிய பெரிய ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரேர் அப்படின்றதுனால இதில் வரக்கூடிய மற்ற டாப்ஸ் எல்லாமே கூட நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சூப்பரான 3 பீஸ் டாப், பாட்டம், துப்பட்டா பிங்க் கலர்லேயே வரும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வருது. துப்பட்டாவும் நல்ல லென்த்தியான துப்பட்டா. ஒரு பிராண்டட் ஐட்டமில் நீங்கள் வந்து ஒரு சல்வார் சுடி கலெக்ஷன் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா துப்பட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வித் அண்ட் லென்த் வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்ல அழகான பிங்க். மேபி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து ஒரு கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு, வெளியில் ஒரு அவுட்டிங் போகும்போதோ, இல்லைனா வந்து லைக் ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா எம் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்ளீட் 5 அவுட்ஃபிட்டில் இது மட்டும் நான் வந்து எம் சூஸ் பண்ணேன். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து வாஷ் பண்ணல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லாமல், அதாவது லைக் ஸ்ட்ரைட் கட்லேயே கம்ப்ளீட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சீட்டிங் சைஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது ஃபிட்டிங்கு. அப்படின்னால இந்த பியூர் காட்டனுக்கு நான் வந்து எம் சைஸ் வந்து போயிருந்தேன். ஸோ லூஸ் ஃபிட்டிங்காக தான் இருக்குது. மேபி வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகலாம். ஏன்னா இந்த மாதிரி சுடி செட்ஸ்லாம் மோஸ்ட்லி கண்டிப்பாக வந்து நம்ம தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஷ்ரிங்க் இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் இருக்குது. மற்றபடி இந்த ட்ரெஸ் வந்து ஓகே. எனக்கு மெயினாக துப்பட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்ல லென்த்தி துப்பட்டா, நல்ல ஒரு பியூர் காட்டன். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு நெக் பேட்டர்ன் தான். நான் உங்களுக்கு அதை ஒன்று சொல்கிறேன். பட் அது பெருசாக உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு அது க்ளோஸர் வியூவில் காட்டும்போது இது பண்ணுறேன். பட் எனக்கு அந்த துப்பட்டா, அந்த பாட்டம், டாப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயே இந்த பேபி பிங்க் கலர் வந்து எப்போவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுடி செட் வந்து நீங்கள் ஷுவராக இருந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து ஃபுல் லுக். இது வந்து எம்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ரொம்ப ஃபிட்டிங்காக வேண்டாம் அப்படின்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போகலாம். இதில் வந்து ஆஃப்டர் வாஷ் வந்து மேபி ஷ்ரிங்க் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணால் ஓகே. நெக் பேட்டர்னில் வந்து ஒரு சைடு வந்து நல்லா அழகான ஷேப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே ஷேப் வந்து இன்னொரு சைடில் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த ஷேப் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அது ஒன்று தான் மைனஸு. பட்டு ஓகே, அது ஒரு பெரிய ஷோவில் ரொம்ப டீட்டெயிலாக அந்தளவுக்கு தெரியல. ஓகே அப்படின்றதுனால விட்டுட்டேன். நல்லா இருந்தது. மற்றபடி இதுலேயும் வந்து கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த பேபி பிங்க் வித் ஒயிட் ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே கம்ப்ளீட் டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே கம்ப்ளீட் காட்டன். துப்பட்டா ஷிஃபான் அந்த மாதிரிலாம் எல்லாமே காட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் தான். அண்ட் ஒரு எல்லோ ஃபேப்ரிக் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் இந்த வீடியோவில். அந்தளவுக்கு பிரைட் இல்லை, ஒரு டல் ஒயிட்டு தான். ஐ மீன் டல் எல்லோ கலர் தான். அழகான ஒரு டல் எல்லோ வித் ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில். இதுவும் அகெயின் பெரிய ஃப்ளவர், பெரிய லீஃப் டிசைனு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோரல் கான்செப்டில் ட்ரெஸ்ஸஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதுவும் அகெயின் வந்து எஸ் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று தான் எம் போயிருந்தேன். மற்றது எல்லாமே வந்துட்டு எஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபிட்டிங்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து கான்ட்ராஸ்டான பாட்டம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஹாஃப் ஒயிட்டில் இல்லை எல்லோ கலரில் அந்த மாதிரி போடலாம். ஈவன் பிளாக் கலர் கூட போடலாம், நல்லாயிருக்கும். நல்ல ஃபிட்டிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ஃபேப்ரிக்குமே அகெயின் காட்டன் ஃபேப்ரிக்கு, 3/4 ஸ்லீவு. அண்டு நெக் பேட்டர்ன் வந்து வி பேட்டர்னில் வந்து நெக் பேட்டர்ன் வருது. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப 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 ப்ராப்பர் ஃபிட்டிங்காக இருக்குது. லூஸ் ஃபிட்டிங்லாம் இல்லை, ரொம்ப அழகான ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் வரும். நல்ல பெரிய ஃப்ளவர் டிசைன் அப்படின்னால நல்லா நீட்டாக இருந்தது லுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிராண்டில் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நான் வந்து பலாசோ பாட்டம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் லுக். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.